நான் சொல்றேன் அத நான் சொல்றேன். ஒண்ணே நீ அதை காண்டு பேசு, இல்ல இது காண்ட பேசு, ரெண்டும் பேசி அடி வாங்கி போயிடாத. அப்ப அவங்க பேசும்போது நாங்க எங்களுக்கு நான் மட்டும் ஒரு இதே இருக்காதா? நாங்க எவ்வளவு நேரம்லாம் பொறுத்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று சொல்லி தன்மானங்கிறது ஒன்று இருக்காதா எங்களுக்கு? நாங்க இந்த பேச்சு எல்லாம் கொஞ்சம் தான், ஏதோ எங்களை இதை மீறி வர ஆதங்கத்தை மீறி வர ஒரு கொஞ்சம் தான். முழுசா வெளி வந்துச்சு தம்பி ஊடுதிருக்க மாட்டேன். முழுசா வெளி வந்துச்சு தம்பி ஊடுதிருக்க மாட்டேன். நீ தலைவர் இருக்கிற தொகுதியில, தலைவர் நிக்கிற வார்டுல நீ ஒத்த ஆளா நின்னு ஜெபிப்பா. நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன். வாழ்நாள் முழுசு நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன்னு. தளபதியோட தம்பி எங்களுக்கும் தோல்வி இல்ல, தலைவனுக்கும் தோல்வி இல்ல. எங்க ரெண்டு பேத்துக்கும் தோல்வியே கிடையாதுங்க. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். வெற்றி சிம்மாசனத்தை ஏறாம நாங்க இறங்க மாட்டோம். பயம் ஏற்பட்டிருக்குன்னா யாருக்குங்க சார் ஏற்பட்டிருக்கோம்? ஏற்பட்டுச்சுங்களா? நடுங்குதா ஆட்ட ஏறுதா? பிரஷர் ஏறுமே, பிரஷர் ஏறுமே. தளபதி அரசியலுக்கு வந்து நிறைய கதறல் சத்தம் நிறைய கேட்டுச்சு. ஆமாங்க, திருடர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. திருடர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தளபதி வந்து இந்த அளவுக்கு பயப்படுறாரு நினைக்கிறீங்க? தளபதி ஏப்ப நல்லது செய்ய வராரு, ஒரு பாதுகாப்பா ஒரு செக்யூரா வராரு, அவரை கண்டு எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அது இல்லையே. அப்ப அதை பயப்பட செய்வாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அது இல்லையே. சீமான்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தம்பி அவருங்க அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு அவர் ஏதாவது என்ன சொல்றது, ஒரு பக்கம் இத பண்ணாதேன்னு சொல்றாரு, ஒரு பக்கம் ஓடுறா தம்பி ஓடுறா அப்படிங்கிறாரு. ஒண்ணே நான் சொல்றேன் அத நான் சொல்றேன். ஒண்ணே நீ அதை காண்டு பேசு, இல்ல இது காண்ட பேசு, ரெண்டும் பேசி அடி வாங்கி போயிடாத. ரெண்டும் பேசி அடி வாங்கி போயிடாத. ஒண்ணு அது பக்கம் பேசு, இல்ல இது பக்கம் பேசு, ரெண்டும் பேசி அடி வாங்கி போயிடாத. எங்களுடைய நோக்கமே அடுத்தவங்களை டார்கெட் பண்ணணும், அடுத்தவங்களை வந்து இழிவா பேசி நாங்க மேல வரணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லைங்க. அப்ப அவங்க பேசும்போது நாங்க எங்களுக்கு நான் மட்டும் ஒரு இதே இருக்காதா? நாங்க எவ்வளவு நேரம்லாம் பொறுத்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று சொல்லி தன்மானங்கிறது ஒன்று இருக்காதா எங்களுக்கு? நாங்க இந்த பேச்சு எல்லாம் கொஞ்சம் தான், ஏதோ எங்களை இதை மீறி வர ஆதங்கத்தை மீறி வர ஒரு கொஞ்சம் தான். முழுசா வெளி வந்துச்சு தம்பி ஊடுதிருக்க மாட்டேன். முழுசா வெளி வந்துச்சு தம்பி ஊடுதிருக்க மாட்டேன். நீ சரியா? அணிலா அணிலுங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதானே. நீ எந்த கேட்டகரியிலுமே சேர மாட்டேங்கிறியப்பா. நீ எந்த கேட்டகரியிலுமே நீ சேர மாட்டேங்கிறிய. நீ உனக்கு தைரியம் இருக்கு, நான் மோதி பார்க்கறேன் அப்படின்னா நான் சொல்றேன் கேளுங்க. தலைவர் இருக்கிற தொகுதியில, தலைவர் நிக்கிற வார்டுல நீ ஒத்த ஆளா நின்னு ஜெபிப்பா. நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன். வாழ்நாள் முழுசு நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன்னு நீ நின்னு ஜெபிச்சு காட்டு. இது அவருக்குன்னு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சொல்றேங்க, எல்லாத்துக்குமே சொல்றேன். தளபதி எதிர்த்து நிக்கிறீங்க, தளபதி இப்படி பேசுறீங்க, அவர் நிக்கிற தொகுதியில நீ சரியா நில்லு. அவர் ஜெயிக்காம நீ ஜெயிச்சிட்டினா நாங்க ஒட்டு மொத்தமா என் குடும்பம் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பத்திரத்துல கையெழுத்து போடுற, ஜெயிக்கிறீங்களுக்கு நான் அடிமையா போயிடுறேன். புரியல, என்ன சதிங்களா? யாரு சனியன் சொல்லிருக்கிறாரா? அப்புறம் அவர் என்ன? அவரை இப்ப நாம அவர்ல ஒரு ஆளே கிடையாதுங்க. அவரை பத்தி நாம ஏங்க பேசிப்பானு? அரசியலுக்கு வராத போது தம்பி அரசியலுக்கு வா தம்பி கூப்பிட்டே இருந்தாரு. இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் திமுகவில் இருந்த முதலமைச்சர் சிஎம் சார் மு க ஸ்டாலின் போய் இப்போ ஒரு இதில் பெரிய காரியத்தில் போய் கலந்து பேசி பேரம் பேசிட்டாங்க. 500 கோடி 1000 கோடின்னு பேரம் பேசி ஒரு பணத்தை வாங்கி திசை திருப்புறாங்க. எதுக்குன்னா திமுகவும் தாவேக்காவுக்கு மட்டும்தான் போட்டின்னு போயிட்டுருக்குது. அதை வந்து சீமான் பக்கம் திருப்பிவிட்டு சீமானா விஜயான்னு பேசி திசை திருப்பி மடமாற்ற பார்க்குறாங்க. அந்த மடமாற்றது நடக்கவே நடக்காது. தளபதி ஒன்லி ஒன் டிவிக்கே அண்ட் டிஎம்கே மட்டும்தான் போட்டி அப்படின்னு போகிற பக்கம் எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் தான் 2026 நடக்கும். தளபதி சிஎம் ஆகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. மக்கள் இளைஞர்கள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக சிஎம் ஆகிறது உறுதி. தளபதி
நாங்கெல்லாம் சும்மா விடவே மாட்டோங்க, சும்மா விடவே மாட்டோம். இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா, அது பாருங்க, நல்லா ஆடபாடலாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் இது கொடுக்கறதில்ல, நல்லா இட்டு சந்தில் முட்டில் அதில் தான். இப்போ நாங்கள் இங்கே வந்ததில் மட்டும் என்ன குறைஞ்சி போயிட்டோம்? மழை பெஞ்சாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, நாங்கள் அசைய மாட்டோம். எங்கள் தளபதியை பார்க்காம அவருடைய பேச்சை கேட்காம நாங்கள் நகர மாட்டோம். சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் 5 கொள்கை தலைவர்கள் கூட ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. 2026 ஒரு விரல் புரட்சிக்கு அப்புறம் அந்த என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறத 2026 அந்த புரட்சி பதில் சொல்லும். சீமான் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களையும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க, அவர் எல்லாம் எளிமையாக இருக்கான்னு சொல்கிறார். ஆனால் அவரோட பையனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க, பிரைவேட் ஸ்கூல், அமெரிக்கா, லண்டன், அவர் ஊருக்கு மட்டும்தான், அவருக்கு கிடையாது, அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. அவரே நடப்பு என்னங்கிறது தெரியாமையே வந்து அவர் வந்து அரசியல் பேசிட்டு இருக்காரு. இதை வந்து ஒருபோது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் சரியா இருக்கட்டும், அப்புறம் ஊருக்கு பதில் சொல்லட்டும். ஆனால் அவ்வளோ ஒரு ஆளே கிடையாதுன்னா விடுங்கண்ணா. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 200 தொகுதியில் ஜெயிக் பண்ணி டார்கெட் வச்சு வேலை செய்யறாங்க. அவங்க ஜெயிக்கட்டும் ப்ரோ, அவங்க ஜெயிச்சு வரட்டும். அப்புறம் அவங்க ஜெயிச்சா நாங்களாம் என்ன சொம்பைங்களா? நாங்களாம் என்ன சும்மா வேலை குழப்பம் இல்லாம வந்துட்டு போயிட்டு இருக்கிறோமா? ஒரு அமௌண்டால மட்டும் தான் மாத்த முடியும். அந்த பணத்துக்குமே விலை போறால் நாங்க கிடையாதுங்க, பணத்துக்குமே விலை போறால் நாங்க கிடையாது. சரிங்களா? பாசத்துக்கு விலை போறீங்க. நன்றி அண்ணா. பாசத்துக்கு விலை போறீங்க, பணத்துக்கு விலை போறீங்க அல்ல. உதயநிதி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் வர மாட்டேன், மக்கள் கூட இருப்பேன். அவர் ஞாயிற்றுக்கிழமையும் வருவார், சனிக்கிழமை, திங்கள், செவ்வாய் எல்லாம். அவருக்கு வேலை என்ன வேலை இருக்குது சொல்லுங்க? அவர் இது அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அகைன்ஸ்டாக எப்படி எந்த அளவுக்கு யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யோசிக்கிறேங்கிற பேரில் ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு கோமாளித்தனத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குல்ல, இவ்வளோ கூட்டத்துக்கு வந்து யாரும் இல்லை, அவங்கவுங்க ஒவ்வொரு பைசாவும் போட்டு சொந்த காசை போட்டு வந்திருக்கோம் ப்ரோ. சொந்த காசை அவங்க அப்படி கிடையாது, உழைச்சே எப்படி உழைக்கிற காசை போட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் யாரும் எங்கள் மாமியால் இருந்து, எங்கள் வீட்டுக்கால் இருந்து, எங்கள் மாமனால் இருந்து யார் சொத்தையும் திருடி ஏமாற்றி எங்கிட்ட கொடுத்து சரி சும்மா வர காசு தானே போன்னு சொல்ல கிடையாது. நாங்கள் உழைச்சி கொண்டு வர காசு இது. எங்க தளபதி யாருங்க அப்படி சொன்னது? யார் அப்படி சொல்றீங்க? கரூர்ல மாநாடு போடுறீங்க சொல்லு. எங்க கிட்ட எங்க தளபதி கிட்ட போய் நேரா நின்னு சொல்லுங்க. எங்க தளபதி கிட்ட போய் சொல்லுங்க. இன்னைக்கு மாநாடு தெரிஞ்சிரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க தளபதி எங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? எங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் இத்தனை வருஷம் ஏமாந்து போயிட்டோம், எங்கள் அம்மா ஏமாந்து அதை எப்படியோ போயிட்டாங்க. ஆனால் இனிமேல் நாங்கள் விட மாட்டோம். திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும். சாட்டை துறைமுறை பெண்களை வந்து இழிவாக பேசியிருக்காரு, அதை பற்றி இழிவா பேசி 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 தான் ஆட்சி எங்கள் அரசியல்னாவே எல்லா பெண்களும் வர பயப்படுறாங்க. இழிவா பேசி கேவலப்படுத்தி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பெண்களை ஒரு துச்சமாக நினச்சி இப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக எங்கள் தளபதி பெரியாரின் கொள்கையை முன்வச்சு சமையல் கட்டுக்குள்ளார மட்டுமே இருக்கிற பெண்கள் வந்து வெளிவரணும்னு சொல்லி நானே அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இது யாரால? தளபதியால். சரிங்களா? தளபதி 26ல் முதலமைச்சர் ஆன பிறகு என்னென்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தாவே போதுங்க, அவரே செய்வாரு. அவர் வந்தா மட்டும் போதுங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய சக்தி 2 பேர்கிட்ட தான் உண்டு. ஒன்னு ஆறுபடை முருகன், இன்னொரு தளபதி. இப்ப ரெண்டு பேருமே ஒத்தையா தான் இருக்கிறாங்க. 2 பேருமே ஒன்னா தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு போட்டி 2031 வந்து பிரதமருக்கு போட்டி பார்க்கலாம். சரியா? மோதிக்கலாம். பிரதமருக்கே நாங்கள் சவால் விடுறோம். டாஸ்மாக்லாம் பார்த்தீங்கன்னா 2021 ஆட்சிக்கு வரும்போது விதை பெண் அதிகமாக இருக்காங்க, நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் மூடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரேஷன் கார்டில் கூட கொஞ்சோண்டு ஊற்றி விடுவாங்கங்க. அவங்க ரேஷன் கார்டில் கூட கொஞ்சோண்டு ஊற்றி விட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேஷன் கடைக்கு கூட ஒவ்வொன்று கொடுப்பாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத வந்து ஆமா அந்த 1000 ரூபாய் வச்சு என்னங்கறீங்க அப்படியே. அப்புறம் எலெக்ஷன் வந்தா 1000 ரூபாய் வரும், உளுந்து போடுவாங்க.
எங்க ஊர்ல வந்து கொசு மருந்து அடிப்பாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் வரணும். இல்லாட்டினால அது பண்ண மாட்டாங்க. இப்ப இத்தனை நாளா நாங்க குடும்பமே நடத்தல. இதனால சும்மா தான் இருந்தோம். வரி போடுறாங்க. எதுக்குங்க அவ்வளவு இது? நீ 1000 ரூபாய் கொடுக்குற, சரி இலவச பஸ் விடுற, சரி இலவச பஸ்ல ஏன்னா நாங்க தானே டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்காரங்க ஆம்பளைங்க தானங்க முக்காவாசி பஸ்ல டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு 5 ரூபா டிக்கெட் 50 ரூபான்னு பண்ணிடுற. இதுல எங்க ஃப்ரீ இருக்குது? அப்புறம் பால் விலையை குறைக்கிறேன்னு சொல்லி மாட்டு தீவன விலையை ஏற்றிடுற. அதுல எங்க இருக்குது? ஜிஎஸ்டி வரி போடுற. நாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கினா அதுக்கு நீ டேக்ஸ் கட்ட சொல்றீங்க. பத்திர ஆபீஸ் போனா 40,000 30 இடமே வாங்கிடலாம் மாட்டேன், இந்த இடத்த கரை பண்ண முடியாதாட்டுக்குது. இதெல்லாம் ஏன் பண்ற நீ? உங்களை மீறி எப்படி? தலைமை சரி இருந்தா எல்லாமே சரியா இருக்குங்க. அதனாலதான் நாங்க எங்க தளபதியை தலைமையில உட்கார வைக்கலாம்னு ஆசைப்படுறோம். திமுக நிறைய யூடியூபர்ஸ் வச்சு இப்போ தளபதிக்கு இப்ப யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு மூளையை உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு மூளையை உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. சில பேர் வெளியே வந்துட்டாங்க. எப்பா அதாவது எங்களோட வெறியன் தளபதியோட வெறியன்களை என்ன சொல்றாங்கன்னா, அதில் இருக்கிற கரெக்டான பாயிண்ட் எல்லாம் இங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீ கரெக்டா பேசு, நாங்க ஏத்துப்போம். எத்தனையோ பேர் எங்களை பேசுறாங்க. எல்லா யூடியூபரும் அதுக்கு விலை போய் நீ ஏன் பணத்துக்காண்டி பேசுற? யூடியூப் அப்படிங்கிறது எவ்வளோ, அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நீ நல்லதை மட்டும் எடுத்து செய்யப்பா. நீ நல்லது செய்ய, உனக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, உனக்கு என்ன சப்போர்ட்டும் இருக்கும். நீ ஏன் தேவையில்லாமல் இதில் போகிற? பணம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், எங்கிட்ட இருக்கும், நாளைக்கு யார்கிட்ட வேணால் இருக்கும். ஆனால் பணத்துக்கு விலை போகாத, சரிங்களா? பணத்துக்கு விலை போகாதீங்க. நாம் மட்டும்தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கூட்டத்தை கூட்டிகிட்டு வரனா, ஒத்தால அவர் சமாளித்து அங்கேருந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணி வர்றாரு. அவளுக்கு எவ்வளோ இருக்கும்? அவர் ஏன் வரணும்னு அவருக்கு என்ன அவசியம்? வரணுங்கிற என்ன அவசியம்? அவரை விட்டுட்டு வந்துட்டு நீங்க நல்லா இருந்தா அவர் ஏங்க வராரு? நீங்க சரியா இருந்தா அவர் ஏன் வராரு? நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிருந்தா அவர் ஏன் வராரு? பர்மிஷன் அதுல பயம்தான். அது என்ன சொல்றது? பயம்தான். எங்க நான் பேசி இதை நாங்க தான் எதுவுமே எங்களுக்கு இன்னும் எட்டாமலேயே ஒரு இதுலயே வச்சிட்டு இருந்தாங்களே. இப்பதான் எங்க பேசி நாங்க உஷாராயிருவோமோன்னு எங்களை இதில் மட்டலே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தடுக்க முடியாதுங்க. எங்களால் தடுக்க முடியாது. ஓட்டா அதை தான் நான் சொல்லிட்டேன். ஓட்டா வேட்டாங்கிறது 2026 ஒரு விரல் புரட்சிக்கு அப்புறம் தெரியும். அது என்ன அப்படிங்கிறது அப்புறம் தளபதியே டீட்டெயிலாக சொல்லுவார். ஏங்க எத்தனையோ தூரம் இருந்து வர்றாங்க, ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா? காலையில் 7 மணிக்கு போய் ஒரு ஓட்டு போட முடியாதா? 500 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து ஒவ்வொருத்தர் 1000 ரூபா 500 ரூபா 2000 சம்பளத்தை விட்டுட்டு ஒரு நாள் வரோம். அந்த ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா? என் குடும்பத்தில் ஓட்டு இருக்குதுன்னா நான் 10 ஓட்டு வாங்கி கொடுப்பேன். என் குடும்பத்தில் நண்பர்கள் இருப்பேன், நண்பர்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுப்பேன். என்னுடைய தளபதி ரசிகன் ஒருத்தனால 100 ஓட்டு வாங்கி கொடுக்க முடியும். 100 ஓட்டுனா கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு தளபதி ரசிகனும் 100 ஓட்டு வாங்குவான். அப்போ பூத்தில் எத்தனை ஓட்டு வரும்னு கணக்கு பாருங்க. நீ கொடுக்குற பணம் 500 1000 எடுபடாது. நம்மகிட்ட 500 1000 வாங்கிட்டு 5000 10,000 வரி போட்டுறாங்க. எல்லா பொருளையும் வரி. பணபலம் தான் எடுபடாதுங்க. அது 1000 2000 மக்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தளபதி பக்கம் மக்கள் இருக்காங்க, மக்களுக்காக தளபதி வராரு. நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வைப்போம். மக்கள் தன்னெழுச்சியா வந்திருக்காங்க. 500 ரூபா பொதுவாக சொல்கிறேன், சரியா? உண்மையான இந்திய குடிமகனாக இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி, என்ன அவன் தனியாக நின்று ஒரு வயசாக கூட செலவு பண்ணாமல் அவன் தொகுதியில் நின்று தனியாக ஜெயிக்க சொல்லணும். அவன் தான் உண்மையான தேர்தலுக்கு உண்மையான கடமை. அடுத்து 2026 தளபதியோட அரசியல் நேரடி அரசியலாக இருக்க போகுது. தளபதிக்கு மட்டும்தான் ஓட்டு, மற்றவன் அத்தனை பேருக்கு ஓட்டு. தளபதிக்கு ஓட்டு, மற்றவனுக்கு ஓட்டு. சத்தமா சொல்ல, தளபதிக்கு மற்றவனுக்கு, தளபதிக்கு மற்றவனுக்கு, தளபதிக்கு மற்றவனுக்கு. நாமக்கல் நகரத்தில் அத்தனை ஓட்டு தளபதிக்கு மட்டும்தான். இது ஆடித்தரமா அடிச்சு சொல்றோம்.